தற்போது குழந்தைகள் நல ஆர்வலர் வித்யாசாகர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடமும் பேசலாம். சார், செய்தியாளர்கள் இது குறித்து களத்திலிருந்து விவரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பள்ளி நிர்வாகம் ஒரு பக்கம் குழந்தைகளை கவனிக்கணும், பெற்றோர்கள் ஒரு பக்கம் குழந்தைகளை கவனிக்கணும், இது அதனைத் தொடர்ந்து சமூகமும் குழந்தைகளை கவனிக்கணும். 3 பேருமே கவனிச்சாதான் ஒரு பிள்ளைகள் வளரும். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்ன தைரியம் அவங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது? என்ன தீர்வு? இந்த அலட்சியத்திற்கு, இந்த மாதிரியான சம்பவத்திற்கு என்னதான் காரணம்னு நினைக்கிறீங்க? இது ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். தொடர்ந்து நடக்கக்கூடிய தொடர்கதையாக தான் இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்ப சமீப காலங்கள் ஒரு வாரத்துக்குள்ள நிறைய வரிசையா நடக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது. 2வது, இது பெற்றோர்கள் சொல்றாங்க கடுமையா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே போக்சோ அமெண்ட் பண்ண போக்சோ ஆக்ட்ல தூக்கு தண்டனை வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கடுமையான தண்டனை கொடுத்தாலும் அது ஒரு பெரிய டிட்டரண்டா இல்லை. அது ஒரு இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கக்கூடிய விஷயங்களா இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 4 ஆயுள் தண்டனை, 40 வருஷம் தண்டனை, தூக்கு தண்டனை எல்லாம் சில கேசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாரும் பாக்குறாங்க. பெற்றோர்கள் ஈஸியா சொல்லிடுறாங்க கடுமையா தண்டனை கொடுத்தா சரியாயிடும். அது ஆவல. இந்த நாட்டுல இது வரைக்கும் கடுமையான தண்டனைகள் நிறைய கேஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட அது பெரிய அளவுக்கு பயன் தருவதாக இல்லை. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த என்சிசி பயிற்சி பண்ண 13 வயசு பிள்ளை அந்த மாதிரி எவ்வளவு மோசமா கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த குழந்தைகளே they should be made as the first line of defense. குழந்தைகளை தயாரிக்கிறதுன்னு எத்தனையோ சொல்லியிருக்கோம். அதுக்கு பள்ளிக்கூடங்கள்ல எந்த விதமான முயற்சியும் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா அதை எப்படி தடுப்பது, எப்படி சொல்லுவது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவது அப்படிங்கிற விஷயத்த குழந்தைங்களுக்கு முதல்ல அவங்களை எப்படி அவங்களே டிஃபென்ஸா இருக்க முடியுங்கிறத முதல்ல பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு நிறைய விஷயம். தமிழகத்தை பதற வைக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. பள்ளி நிர்வாகம் சார்பாக இன்னும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பயிற்சிகள்லாம் பத்தல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்ததற்கு நன்றி திரு வித்யாசாகர்.